அவன் ஒரு சின்னஞ்சிறு வானரன், அதே நேரம் மாயம் தெரிந்தவன். இந்த சூரியனின் சக்தி தெரியாமல் வருகிறான். அவனுக்கு நான் யார் என்று காண்பிக்கிறேன். இந்த ராகுவின் மூலம் நிறைவேற்ற வேண்டிய என்னுடைய எண்ணத்தை சூரியனின் மூலம் நிறைவேற்றினேன். நம்மால் அந்த வானரன் பாதிக்கப்பட்டு விட்டால் அதனால் வரக்கூடிய களங்கம் உங்களைத்தான் சேரும். நீ தேவன் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாதவர். ஆகையால் நாம் வருண தேவனையும் உடன் அனுப்புவது நல்லது. போன்ற விஷயத்தை கையாளும் போது எல்லோரும் நேர்மையோடு நடந்து கொள்வது நல்லது. என்ன இது? மீண்டும் ஒரு தடை வருவது போல் தெரிகிறது. வணங்குகிறேன். எனக்கு தெரியும், நீங்கள் இருவரும் தேவர்கள். நீங்கள் எந்த தேவர்கள் என்று உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கத்திற்கு பதில் வணக்கம் சொல்லாமல் இப்படி தாக்கினால் என்ன அர்த்தம்? தந்தையின் ஆசை எவருக்கு இருக்கிறதோ அவரை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது. பறந்து பறந்து கழிக்கின்றேன். நீரும் நெருப்பும் எய்யும் என் துணிவை எரிக்க முடியாது. என்னை வீழ்த்த முடியாது. இந்த சின்னஞ்சிறு வானரனுக்கு எவ்வளவு துணிவு! நான் கூறுவது சரிதானே? கேசரி அஞ்சனையின் வேண்டுதல் வெற்றி அடைந்து விட்டதா? அந்த மாருதியை காப்பாற்றி விட்டார்களா? மாருதி ஆகாயத்தில் தனிமையில் இருந்தால் ஆகாயம் தம்முடைய இடம்தானே. தாங்கள் நினைத்திருந்தால் அவனை ஒரு நொடியில் தாக்கி இருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. வாலி, என்னுடைய பதவி ஒரு முள்மகுடம். கவனத்தோடு கையாள வேண்டும். அது உன்னை போன்றவனை விட என்னை பாதிக்கும். இன்று இதை சாப்பிட்டு என்னுடைய மொத்த பசியையும் போக்கிக் கொள்வேன். அற்புதம் வருணதேவா, அற்புதம். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் சூரியதேவன்? அதாவது உலகிற்கே ஒளியை தரக்கூடியவர். இவர் அந்த வானர சிறுவனை சந்தித்து அவனை அமைதிப்படுத்த வேண்டும், அப்படித்தானே? அது நடக்காது. வரும் அந்த சிறுவனை உங்களை நெருங்கி வரவிடுங்கள். தங்களுடைய வெப்பமே தங்களுக்கு வந்துள்ள பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துவிடும். பெருத்த அவமானம், ஏற்கவே முடியாது. வேதனையாகத்தான் உள்ளது. என் மகன் யமத உலகம் யாவும் இன்று என் மாருதிக்கு மட்டும் ஏதேனும் நேர்ந்தால் உங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை தங்களிடமே அடைத்து விடுவேன்.